காந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் விவேக் ஆத்ரேயாவுடைய டைரக்ஷன்ல எஸ்.ஜே. சூர்யா, நானி, பிரியங்கா அருள்மோகன், அபிராமி, அதித்தி பாலன் போன்ற பலர் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் சரிபோதா சனிவரம், அதாவது சூர்யா சாட்டர்டே. டைரக்டர் விவேக் ஆத்ரேயாவும் நானியும் இரண்டாவது முறையா ஒன்று சேர்றாங்க. இதுக்கு முன்னாடி ஃபீல் குட் படமா ரிலீஸ் ஆன அடடே சுந்தரம் படம் தெலுங்கு ஆடியன்ஸை மட்டும் இல்லாம தமிழ் ஆடியன்ஸையும் ரொம்ப வெகுவாவே கவர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும். நானி அவர் சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த ஹாய் நானாவா இருக்கட்டும், தசராவா இருக்கட்டும், ஷாம் சிங்காராயா இருக்கட்டும், இப்படி சொல்லிட்டே போலாம். அந்த வரிசையில் சரிபோதா சனிவாரம் படம் அவருக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த படத்தை பத்தி பல விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வாரம் ஃபுல்லா டெய்லியும் ஒருத்தர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு யாரை பார்த்தாலும் அடிக்கிறது, ரொம்ப கோவப்பட்டதுமே இருக்கான். ஒன்னும் இல்லை, அவங்க அம்மா கூப்பிட்டு, தம்பி வாரம் ஃபுல்லா கோவப்படாத செல்லும், ஒரு 6 நாள் வந்து அந்த கோவத்தை அடக்கிட்டு எதனா ஒரு நாள் வந்து அந்த கோவத்தை எல்லாரும் மேலே காமி அப்படின்னு சொல்றாங்க. தாய் சொல்லி மந்திரம் எடுத்துக்கிட்ட ஹீரோ என்ன பண்றாரு, அந்த ஒரு நாளா சனிக்கிழமையை சூஸ் பண்றாரு. ஏன் அந்த சனிக்கிழமையை சூஸ் பண்றாரு, எப்படி பிரியங்கா அருள்மோகன் இதுல வராங்க, எப்படி எஸ்.ஜே. சூர்யா கனெக்ட் ஆகுறாரு, எஸ்.ஜே. சூர்யாக்கும் நானிக்கும் எப்படி கிளாஷ் ஆகுது, கடைசியில என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனா இருக்கு. அடடா ஒன்லைனே பயங்கரமா இருக்கே அப்படின்ற அளவுக்கு யோசிக்காதீங்க. நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஸ்டோரி வைஸ்ல பாத்தீங்கன்னா புதுவிதமான ஒரு கதைக்களமோ ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு கதைக்களம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ட்ரெய்லர்ல வந்து இவங்க சொல்லியிருக்கலாம் ஒரு சைக்கோ போலீஸ், இன்னொரு பக்கம் வந்து நானி வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படி இப்படின்னு காமிச்சு நம்மளை வந்து படத்துக்கு வர வச்சாலும் யாரை ஏமாத்த பண்றீங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. படத்துல எஸ்.ஜே. சூர்யா இருக்காருன்னா போதும், ஹீரோலாம் யாருன்னே கேட்கறது இல்ல. எஸ்.ஜே. சூர்யா வில்லனா அது போதும், படத்துக்கு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் மனுஷன் பெர்ஃபார்மன்ஸை பிச்சு உதறிட்டு இருக்காரு. அந்த வகையில இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு பயங்கரமான வில்லனா ஒரு போலீஸ் கேரக்டர்ல இந்த படத்தை சித்தரிச்சு காமிச்சிருக்காங்க. இவர் என்னடா இவர் எல்லா படத்துலையுமே ஹீரோவை தாண்டி ஒரு படி மேலதான் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு எல்லாத்துலயும் இருக்கு. இந்த படத்துலயும் அதே தான், கொஞ்சம் கூட பித்து பிசுறு இல்லாம ஹீரோவை தாண்டி ஒரு படி மேலதான் நடிச்சிருக்காரு மனுஷன். அது மட்டும் இல்லாம மாநாடு படத்துல ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அதுலயும் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் இருக்கும், இதுலயும் ஒரு மாதிரியான அந்த ஆட்டிடியூட் இருக்கு. பட் ஆனா ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் கூட இந்த மாநாடோடைய சாயல் இதில் இல்லாம வேற ஒரு டைமென்ஷன்ல கொடுத்திருந்தாரு மனுஷன். இந்த வேரியேஷன் பெர்ஃபார்மன்ஸ் தான் மனுஷனை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கு. நேச்சுரல் ஸ்டார் நானி, இவருடைய படங்கள்ல இவர் ஹீரோவா பண்ணும்போது எப்பவுமே ஒரு தனித்துவத்தை இவருக்குன்னு காமிச்சிட்டே இருப்பாரு. அந்த வகையில இந்த படத்துல லவ்வா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த தனித்துவத்தை காமிச்சு பயங்கரமா ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டாரு. முக்கியமா பிரியங்கா அருள்மோகனுக்கும் நானிக்கும் வர அந்த லவ் சீன் ரொம்ப அருமையாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இதை தாண்டி பிரியங்கா அருள்மோகன் இந்த படத்துல ஃப்ரேம்ல காமிக்கும் போதுதான் இவங்க இருக்காங்க அப்படின்ற அந்த தாட் வருது. மற்றபடி இவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இவங்களுடைய கேரக்டர் இந்த படத்துல இருந்தது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு தோண வச்சுது. இவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆக்ட்ரஸ் அபிராமி ஒரு கம்மி ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல தான் வருவாங்க, அம்மா கேரக்டர்ல பண்ணுவாங்க. அந்த சின்ன கம்மி ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல அவங்களால எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, டைலாக் எந்த அளவுக்கு உள்வாங்கி டெலிவரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அருமையா டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதித்தி பாலன் இந்த கேரக்டரை ஏன் தான் பண்ணாங்க, இதுல அவங்களுக்கு ஸ்கோப்பே இல்லையே, இதை ஏன் எடுத்து பண்ணாங்க அப்படின்ட்டு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. ஒவ்வொரு படம் பார்க்கும்போதும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா இருக்கணும்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க. அதை இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமான இந்த படம் ஆல்ரெடி வந்து 3 மணி நேரம் சொன்னோடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா இவ்வளோ லென்த்தா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படமும் அதே மாதிரி லென்த்தா போற மாதிரியான அந்த ஃபீலை கொடுத்துடுச்சு. ஆரம்பத்தில் கேஜிஎஃப் மாதிரி அம்மா சென்டிமெண்ட்டை உள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய பில்டப்பை கிரியேட் பண்ணி நடுவில் மாவீரன் படத்தை உள்ள சொருகி கடைசியில் என்னென்னமோ பண்ணி எங்கெங்கேயோ போய் முடிச்சாங்க. நல்ல வேலை முடிச்சிட்டீங்களேடா அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்கு தந்துச்சு. ஸோ ஒரு மேபி தமிழ் ஆடியன்ஸுக்கு ஓகேவான படமா இந்த படம் இருந்தாலும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டால இருந்து நானி ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் படமா இது அமையும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க தெலுங்கு ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா தெலுங்கு படத்துல தெலுங்குல இதை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெக்னிக்கல் வைஸா இந்த படத்தை பத்தி பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்சா பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்போலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக விஷுவல் ட்ரீட்டாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன சின்ன இடங்களெல்லாம் நல்லா ஒரு கிறிஸ்பான அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸுக்கு தேவையான அந்த மாதிரியான மியூசிக்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப பக்காவாகவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஹீரோக்கு விட எஸ்.ஜே. சூர்யாவுக்கு பிஜிஎம் ரொம்ப பக்காவாக பொருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணுமே. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கும் நல்லா தான் பொருந்துச்சு. அட் த சேம் டைம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரியும் இருந்துச்சு. இந்த படத்துல எல்லாமே இருந்துச்சு, எமோஷன், லவ், ஆக்ஷன், இது எல்லாமே இருந்தாலும் இது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துலயுமே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற அந்த ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. நானி எஸ்.ஜே. சூர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக் தெரியாம கூட இருந்துச்சு. முக்கியமா இப்ப சொல்ல போனோம்னா
6 நாள் வந்து சண்டை போட மாட்டார். ஒரு நாள் தான் நானி சண்டை போடுவார். அந்த ஒரு நாள் சண்டை போடுறப்போ அந்த சண்டை போடுறவங்க அந்த 6 நாள்ல தேடி வந்து அவர் அடிக்கலாம். ஏன்னா அவர் அந்த டைம்ல வந்து திருப்பி அடிக்க மாட்டாரு. ஸோ அந்த 6 நாள்ல இவங்க யாருமே வரல. ஸோ இவரும் சனிக்கிழமை அன்னைக்கு அடிச்சுட்டு வந்துடுறாரே தவிர அந்த 6 நாள் இவங்க யாருமே வரல அப்படின்ற ஒரு மிஸ்டேக் வந்து இதில் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியல. பட் ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருந்ததால இதெல்லாம் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் பெருசாக தெரியல. இதே மாதிரி ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸராக வர எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காருன்னா ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்காருன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஜீப் குடும்பம் இருக்காது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட டப்பா வண்டியில் வந்து சுற்றிட்டு இருப்பார். அந்த டப்பா வண்டிக்கு பிரியங்கா அருள்மோகன் டிரைவராகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த படத்தில் வந்து இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால ஒரு சில இடங்கள்ல அந்த ஓட்டைகள் மறைஞ்சும் இருக்கு. சரி, இந்த படத்துல இப்ப தியேட்டர்ல பார்க்கலாமா வேணாமா அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா தியேட்டர் மெட்டீரியலுக்கான ஒரு படம் தான். ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ல நானி ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லயும் கூட எஸ்ஜே சூர்யா ஒரு பக்கம் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படமாவும் அமைஞ்சிருக்கு. ஸோ தமிழ் டப்பிங் பண்ணும்போது தமிழ் டப்பிங்ல நிறைய இடத்துல நான் சிங்கா இருந்துச்சு, லிப் சிங்க்லாம். ஸோ அது வந்து நீங்க எப்படி இருந்துச்சு தமிழ் டப்பிங்ல பார்த்துருந்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ தெலுங்குல பார்த்துருந்தீங்கனாலும் தெலுங்கு ஆடியன்ஸ் யாரா இதை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக் என்னன்றதையும் கீழே சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு படத்துல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.